ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கடந்த வாரங்களில் குழந்தைகளுக்கான சட்டமும் உரிமைகளும் பற்றி ஒரு அழகான தலைப்பை எடுத்து நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறோம். குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கையில் அவர்கள் தெரிந்து தெரியாமல் செய்கிற சிறு சிறு தவறுகள் அது அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குது. இதெல்லாம் தவறா அப்படின்னு தெரியாமல் நிறைய குழந்தைகள் இருப்பது, அதுவும் தாண்டி அவர்களை பாதுகாக்கிற சட்டங்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த நீதித்துறையில் இருக்கிற வல்லுநர்கள் அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு லா காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சிருக்குது. இன்னும் தொடர்ந்து நம்ம நிறைய பேச போகிறோம். கடந்த வாரம் ஆரம்பித்தது இன்னும் எத்தனை வாரம் போக போகுதுன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. குழந்தைகளும் ஆர்வமாக இருக்கிறாங்க, நிறைய கேள்விகளும் அவங்களும் முன் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுவோம். வாங்க. என்ன கேள்விகள் இது வரைக்கும் அவங்க பேசின விதத்துலேருந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா அதுக்கு அவங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து கூடவே இருக்காங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுறது? They are punishable for 3 years. ஏதாச்சும் ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படின்னாலுமே எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்க? அவங்க மேலே ரொம்ப அதிகமான காயத்தை உண்டாக்கி அவங்கள கொலை வரைக்கும் கொண்டு போயிட்டீங்கன்னா அது கடுமையான குற்றம். ஸோ இதெல்லாம் ஏன் இன்னும் ப்ரிவலன்ஸில் இருக்கு? இவ்வளோ இது சட்டம் இருந்தும் கண்டிப்பாக சட்டம்ங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் செய்யும். ரீகேப் பார்த்து முடிச்சிட்டோம். கடந்த வாரங்களில் என்னென்ன பேசணுன்றதில் அழகாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம். வாங்க தொடர்ந்து பேசலாம். அந்த கொஸ்டினுக்கு இன்னொரு ஆங்கிளில் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசினது ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஒரு சில பேர் இதை தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க வீட்டில் யார் பேராச்சும் நல்ல சொத்து பத்து இருந்துச்சுன்னா அவங்க மேலே தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கி இவங்க இப்படி பண்ணினாங்கன்னு சொல்லி இது சேட் டு ஹியர். சில நேரத்தில் அம்மா அப்பாவே என்ன சொல்லி தராங்க, அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி கேசஸ் நான் நிறையராக பார்த்துருக்கேன். அட் த சேம் டைம் நானும் பேசியிருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசியிருக்கேன். சில நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்படி நடக்காத விஷயத்த அந்த சொத்துக்காக இப்படி சொல்லுங்க அப்படின்னா நமக்கு அந்த சொத்து வரும், இல்லைன்னா உன்னை வீட்டில் வச்சுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டியும் செஞ்சுருக்காங்க. ஒரு சில எனக்கு ரொம்ப ரீசெண்டாக ஒரு கேஸ் என்னன்னா, ஒரு தாத்தா அப்படி அவங்க பேத்தியை அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் மார்லையும் தோர்லையும் போட்டு வளர்த்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய எப்படி நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி போய் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோம் அப்படின்னா நம்ம மனசாட்சிக்கும் ஏற்றாப்படி நம்ம பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ இப்போ சட்டங்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சில பேர் தப்பாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே நேரத்தில் தப்பு நடக்குது அப்படின்னா தயவு செஞ்சு சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுங்கள். உங்கள் பெற்றோர்கிட்டையோ இல்லை உங்கள் பெரியவங்கள்ட்டையோ இல்லை ஸ்கூல்லையோ ஸ்கூல் மாஸ்டர்ஸ்டையோ இல்லை பேரிஷ் ப்ரீஸ்டையோ யாரை நீங்கள் நம்புறீங்களோ அவங்கள்ட்ட சொல்லுங்கள். இல்லை சிஸ்டர்ஸ்ட்டை சொல்லுங்கள். நிச்சயமா அதுக்கான உங்களுக்கு வழிவகைகள் செய்து தருவாங்க. ரொம்ப ரீசெண்டான ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. ஒரு பேராசிரியர் மேலே 2 கல்லூரி மாணவிகள் கேஸ் கொடுத்து அந்த பொண்ணுங்க என்ன பண்ணியிருக்காங்க, பரீட்சையில் எக்ஸாமில் பிட் அடிச்சிருக்கிறாங்க. அதை அந்த பேராசிரியர் பிடிச்சிட்டாரு. உடனே இதை என்ன பண்ணிட்டாங்க, இந்த இதை அப்படியே உள்ள கொண்டு அவர் எங்கள்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணார், தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு சொல்லி அந்த பேராசிரியர் மேலே அந்த கேஸ் ஃபைல் ஆகி 7 வருடங்கள் அவர் ஜெயிலில் இருந்து அப்புறம் அவர் கேஸ் நடத்தி அப்புறம் அதுக்கப்புறமா எது உண்மைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் வெளியே வர்றார். இப்படியும் சில இது போயிடக்கூடாது. இந்த மாதிரியும் அதை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்படி இருக்கா, இருடே உன்னை வச்சுக்கிறேன், இதை வச்சு நான் உங்களை எப்படா திருட்டன், அது உங்களை திருட்டன் பண்ணுறதோ இல்லையோ நீங்கள் அதை திருட்டன் அப்படின்ற மாதிரி போயிடக்கூடாது. லாயலாக உண்மையாக நேர்மையாக உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அந்த சட்டமே ஒழிய அதை பயன்படுத்தி நாம் இன்னொருத்தரை நம்ம எதிராளி அடிச்சிடணும் அப்படின்லாம் நினைக்க கூடாது அப்படின்றது நல்ல பாயிண்ட் சிஸ்டர். வேற தம்பி கேட்டுட்டு இருந்தாரு ஒரு விஷயம். இந்த விஷயம் பேரண்ட்ஸ் தானே சொல்லியிருக்கணும், எங்களை கூப்பிட்டு வச்சு சொல்றீங்களே, நல்ல கொஸ்டின் தான். ஆனால் பேரண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி சட்டங்கள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளிசிட்டாக வெளிப்படையாக சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் குழந்தையிலேருந்து என்ன சொல்கிறாங்க, திருடுறது தப்பு, மற்றவங்களை துன்புறுத்துறது தப்பு, மற்றவங்களை பற்றி தப்பாக பேசுகிறது தப்பு, புல்லிங் தப்பு, எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கான சட்டம் இதுதான்ப்பா, இப்படி பண்ணுனா இவ்வளோ தண்டனைதாப்பா அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பேரண்ட்ஸ்க்கு அந்த விஷயம் தெரியறது இல்லை. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்களே, ஏதாச்சும் ஒரு பாட்டு அவ்வளோ ட்ரெண்ட் ஆகுது, ஏன்னா அது பிடிச்சிருக்கு, அதனோட மியூசிக் அதனோட ட்ரெண்டிங் அதெல்லாம் பிடிச்சி அது அதுவாகவே வைப்ரேட் அப்படியே அதுவே நல்ல பெருசா பண்ணி விட்டுறாங்க அந்த பாட்டு, அந்த சாங்ஸ் எல்லாமே. ஸோ அதே நேரத்தில் இந்த மாதிரி புது சட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா யார் அதை கேர் பண்றா? நெய்தர் பேரண்ட்ஸ் நார் த சில்ட்ரன், யாருமே இல்லை. ஆனா நாங்களே அதை தெரிஞ்சவங்க சொல்றோம்ல, தொடாதீங்கப்பா, அது தீனா சுற்றுரும் அப்படின்னு சொல்றோம்ல. ஸோ நீங்க எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சொல்லலை அப்படின்னு ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்றது இதுக்கு சரியா வராது. ஸோ அது மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டே போயிட்டே இருந்தா நம்மளோட லைஃப் தான் பாதிக்கப்படும். ஸோ அது சொல்லி ஒன்று வளர்த்ததே அதுதான் சட்டம் அப்படின்றது இல்லாமல். ஆனால் நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுக்குற விஷயம்
அதுதான் இங்கே சட்டமாக வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படின்றது ஒரு ஆன்சர். வேற அதாவது தம்பி ஒருத்தர் தம்பி கேட்டாங்க அந்த ரிப்பீட்டட் கேஸ் கேட்டாங்கல்ல, ரிப்பீட்டட் கேஸ் திரும்ப திரும்ப செய்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவீங்க? டைம் மன்னிச்சிடுறீங்க எனக்கு குழந்தைன்னு சொல்லி, ஆனால் திருப்பியும் போய் அதை செய்கிறான், திருப்பி அதை செய்கிறான், அட்வான்டேஜாக பண்ணி செய்கிறவனுக்கு என்ன அப்படின்றது. திரும்ப திரும்ப செய்தா அந்த கேஸ் வந்து ஒரு முறை வந்தா அவங்களுக்கு வந்து தெரியாம செய்துக்கிறாங்க, அறியாம செய்துக்கிறாங்கன்ட்டு அந்த கேஸோடைய இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஆனா ரிப்பீட்டடா வந்தா அந்த கேஸுக்கு முறையான தண்டனை என்ன உண்டோ அது உண்டு. அதனால அந்த பசங்கள்கிட்ட நாங்க சொல்லிடுவோம், இந்த மாதிரி உன்னுடைய கேஸு இவ்வளோ சீரியஸான கேஸு, இது நீ மறுபடி செய்கிறனால இதுக்குரிய தண்டனை நீ இதுக்கு வந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் உன்னுடைய படிப்பு பாதிக்கும், இது எல்லாமே பாதிக்குங்கிறத நம்ம முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுவோம். இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல வரேன் நான், ஒரு பையன் தெரியாமல் தவறு பண்ணனாலும் சரி தெரிஞ்சு பண்ணினாலும் உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒன்று போலீஸ் ஸ்டேஷனில் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த ரிப்போர்ட்டு அப்படியே தான் இருக்கும். அது என்னைக்கு கேஸ் க்ளோஸ் ஆகுதோ அது வரைக்கும் உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் படிக்கிறது எதுக்காக படிக்கிறீங்க? படித்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும், நல்ல ஒரு மேல் படிப்பு போகணும், வெளிநாடு போகணும், இப்படியெல்லாம் ஒரு கனவு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு வெரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு மேலே ஏதாவது உங்கள் மேலே ஒரு ஏதாவது கேஸ் இருக்கா, கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படிங்கிறத போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த தகவல் உங்களுக்கு தெரியுமா? அது விசாரிப்பாங்கல்ல, என்ஓசி சர்டிஃபிகேட் ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்து கொடுத்தாது, அவங்க வெரிஃபை பண்ணி இந்த மாதிரி அவங்க மேல எந்த கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாதான் உங்களுக்கு வந்து அந்த பாஸ்போர்ட் எடுக்க முடியும், மறுபடியும் வேலைக்கு போனால் எடுத்துக்குவாங்க. எல்லா இடத்துலையும் உங்கள் பேர் வந்துட்டே இருக்கும், இவங்க மேலே ஒரு கேஸ் இருக்குதுங்கிறத ஒரு வந்துட்டே இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. அப்போ ரிப்பீட்டடாக ஒரு கேஸ் பண்ணுனா அந்த பையன் மேலே இருக்கிற கேஸு சீக்கிரமாக முடியாது. அப்போ அந்த கேஸ் இருந்துகிட்டே இருந்தால் அவன் எவ்வளோ பெரிய படிப்பு படித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வேலை அவனுக்கு கிடைச்சாலும் அந்த வேலைக்கு அவன் போக முடியாது. இதை நீங்கள் ஒன்று நம்மளுடைய கேரியர் பாதிக்கும். அது பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், பெண் குழந்தையாகட்டும் ஆண் குழந்தையாகட்டும், அது வந்து நம்ம மேலே ஒரு கேஸ் இருக்குதுன்னா அந்த எஃப்ஐஆர் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்துகிட்டே இருந்துன்னா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகாது, அது அப்படியே போயிட்டுருக்கும். நாளைக்கு உங்களுடைய மேற்படிப்புக்கோ மேல் வேலைகளுக்கோ நீங்கள் போகும்போது அது உங்களுக்கு அது இடையூறாக நிற்கும். வந்து இந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? இப்போ மேடம் சொன்னாங்கல்ல, உங்களுடைய கெரியருக்கு இது வந்து வந்து பாதிப்பு ஏற்படும், யாரும் இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்ணு? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த மாதிரி எஃப்ஐஆர் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் கிடைக்காது. அது தப்புன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா லீகலாக நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்காது, சர்டிஃபிகேட் எங்கேயும் வேலிடாக இருக்காது, அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். வெரி குட் சூப்பர், நல்ல அப்டேட்டோட இருக்கு. வெரி குட். இது ஒரு பெரிய விஷயம். இப்போ இது தெரியாமல் தான் நிறைய பேர் நிறைய தவறுகளை வந்து அசால்ட்டாக செஞ்சுட்டு போகிறாங்க. எல்லாம் கேட்டால் ஒரு கெத்து, அந்த ஒரு ஃபேம் சொன்ன மாதிரி ஹீரோயிக் மூமெண்ட்டு, நான்லாம் வேற லெவல்டா அப்படின்னு போய் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறதுனால, அந்த போதை பழக்கத்தை எடுத்துக்கிறதுனால நம்ம எல்லாம் வேற மாதிரி ஆகிடும். அதில் போய் செஞ்சு மாட்டி கடைசியில் லைஃபே போகிற சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு அனுபவிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு விஷயம் இது. நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிங்க, கொடுங்க. இப்போ தப்பு பண்ணா அதுக்கு தண்டனைன்னு இருக்கு. ஆனா இப்போ நிறைய பேர் தப்பு பண்றதுக்கான காரணம் வந்து சைல்ட்ஹுட் ட்ராமா. அந்த சைல்ட்ஹுட் ட்ராமாவை ப்ரிவென்ட் பண்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஓகே. அதாவது குற்றம் நடந்ததை பற்றி இல்லாமல் அந்த குற்றம் ஏற்படுகிற சூழ்நிலை, அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏதோ நடந்திருக்கும், சின்ன வயசுல ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ இல்லை ஏதோ ஒரு பெரிய அழுத்தம், ஏதோ ஒரு பாதிப்பு, அந்த மாதிரி இருக்கிறதுனால சில நடக்குது இல்லைங்களா? அதனால அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன அரசு அது சொல்றீங்களா? சொல்லுங்க. சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வந்து மோஸ்ட்லி கலெக்டரேட் ஆஃபீஸில் இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். இவங்களோட ஒர்க் மெயினாக என்னென்னா சில்ட்ரனுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது, தெரப்பி செஷன் கொடுக்குறது. அதுதான் இப்போது நீங்கள் 1098 இப்போ நீங்கள் ட்ராமா சொல்கிறீங்க, ஏதோ ஒரு அது அப்யூஸாக இருக்கட்டும், ஒரு ட்ராமா நீங்கள் சொல்கிறீங்க, சைல்டுஹுட்டில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, பேரண்ட்ஸ் கிட்ட பேச முடியல, இதை பற்றி டீச்சர்ஸ் கிட்ட பேச முடியல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும் அதில் ரிசல்ட் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு யார்கிட்டையாவது இதை பற்றி பேசணும், இதுக்கு என்ன அதுலேருந்து என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குதுன்னு நீங்கள் தேடுவீங்க. ஸோ இதை மாதிரி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியில் என்ன வச்சுருக்காங்கன்னா, ஒரு 24/7 ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, அங்கே தெரபிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு இந்த குழந்தைங்க சார் வந்து அழகாக சொன்னாங்க, ஃப்ரீ எஜுகேஷன். இதே மாதிரி அந்த குழந்தை வந்து எந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க, அவங்க ஃபேமிலி வந்து ரிச்சா புவரா,
இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. 18 இயர்ஸ் கிட்ட குழந்தைங்க உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும், எனக்கு யார்கிட்டயாவது பேசணும், இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்டேஷனில் எனக்கு போகிற பயமாக இருக்குது, எனக்கு பேசினா போதும் அப்படின்னா, நீங்கள் சிடபிள்யூசி தாராளமாக அப்ரோச் பண்ணலாம். அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணி எனக்கு கவுன்சிலிங் வேணும், இதை பற்றி பேசணும், எனக்கு இதை என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் தெரியல அப்படின்னு நீங்கள் தைரியமாக பேசலாம். அங்கே தெரபிஸ்ட் இருக்காங்க, கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு செஷன் மட்டும் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணாலும். இது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் தான், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கும் நிறைய பேர் தெரியறதில்ல. நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த கவுன்சிலிங்னா என்ன நினைக்கிறாங்க, ஐயோ இது நம்ம குழந்தை நல்லா தானே இருக்குது, நல்லா படிக்குது, நல்லா விளாடுறாங்க, என்ன கவுன்சிலிங், உடம்பு சரியாதவங்களுக்கு தானே கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் கவுன்சிலிங் ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைமில் கவுன்சிலிங் தேவை. யார்கிட்டையாவது உங்களுக்கு பேசணும், ஓப்பன் அப் பண்ணணும், ஏதோ நடந்ததை ஷேர் பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு கவுன்சிலர் கிட்ட தாராளமாக பேசலாம். அது நீங்கள் நம்ம கவர்மெண்ட் வச்சிருக்க சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி கீழே இருக்கிற கவுன்சிலர்ஸை நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்படி நீங்கள் குழந்தைகள் நல பாதுகாப்பு மையம். அது அப்படின்ற இது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். 1098க்கு நீங்கள் ஃபோன் பண்ணாவே அவங்க டைரக்ட் பண்ணிடுவாங்க. அந்த 1098 தான் மெயின் பாயிண்ட், அது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கு போகிற இதுக்கு முன்னாடி 1098க்கு போட்டிங்கன்னா கலெக்டரேட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வந்து கவுன்சிலர்ஸு, சோஷியல் ஒர்க்கர்ஸு, இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க வந்து அவங்கள்ட்ட நல்லா பேசி விசாரித்து கொண்டு போய் கமிட்டியில் விட்டுருவாங்க, குழந்தைகள் நல குழு கமிட்டியில் விட்டுருவாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு அனுப்பணுமா இல்லை எங்கேயாவது ஹோமில் வைக்கணுமாங்கிறதெல்லாம் அந்த கமிட்டி வந்து டிசைட் பண்ணிடுவாங்க, முடிவு பண்ணுவாங்க. இப்போ அந்த குழந்தைக்கு வந்து கவுன்சிலிங்கே போதும்னு சொன்னால் பேரண்ட்ஸ் கூட அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ நம்ம வந்து கவுன்சிலிங் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கும் அவங்க சோஷியல் ஒர்க்கர் கவுன்சிலர்ஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. 1098 மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க. 1098க்கு சொன்னால் அவங்க போர்டுக்கு வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிக்கானாலும் சரி, இந்த மாதிரி ட்ராமா சில்ட்ரனாக குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எந்த ஹெல்ப்னாலும் 1098 தான் மெயின். இதை வந்து மறந்துடாதீங்க. இன்னொன்று சார், இப்போ வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்கிறேன். இந்தியாவில் 57% சில்ட்ரன் குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க வந்து இதை மாதிரி அப்யூஸ் வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க, இவங்க மூலியமாக தான் அந்த குழந்தைங்களுக்கு அப்யூஸ் வருதுன்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த குழந்தையோட ஒரு ட்ரஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வயசுலேயே பிரேக் ஆகுது. கரெக்டாக? வீட்டிலையே அது பிரேக் ஆகுது. ஸோ அப்போது இதை மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? வீட்டில் ஃபேமிலி தான் நடக்குது, யார்கிட்ட சொல்லுவீங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணுவீங்க அப்படின்லாம் இருக்கும்போது தான் இந்த சிடபிள்யூசி வந்து ஒரு பேரண்ட்டாக உங்களோட லைஃப்பில் வராங்க. ஸோ அங்கேருந்து அதை டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஏன்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பாய் சைல்டு இருக்காங்களே, இது குழந்தைங்க கேர்ள் சைல்டு எந்த அளவுக்கு அப்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதே அளவுக்கு பாய் சைல்டும் ஃபேஸ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து அதனால் அமைதியாக இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் சைல்டு அப்யூஸ்னால் நீங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க? ஃபிசிக்கல் டச் மட்டும்தான் அப்யூஸு கீழே வருமா? இல்லை, ஒரு வல்கர் லாங்குவேஜில் உங்ககிட்ட பேசுகிறது, பாடி ஷேமிங், தப்பாக பாடி பற்றி தப்பாக பேசுகிறது, அதுக்கப்புறம் ஒரு தப்பான வீடியோ உங்ககிட்ட காமிக்கிறது, மெசேஜஸ் வல்கர் மெசேஜஸ் அனுப்புறது, உங்களை ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் வந்து நிற்க வைக்கணும். உங்களுக்கே தெரியும், ரொம்ப க்ளோஸாக வந்து உங்க கூட நிற்கிறது, இது எல்லாமே அப்யூஸு கீழே தான் வரும். அதனால் ஃபிசிக்கல் டச் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அதே டைமில் உங்களுக்கு நடந்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு அப்யூஸ் நடந்தால் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுமா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு தெரியுது தவறு நடக்க போகுதுன்னு அந்த இடத்துல நீங்கள் உணர்றீங்க, உங்களுக்கு தப்பு நடக்க போகுதுன்னு தெரியுது அப்படின்னு நினச்சாலே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். அது நீங்கள் ஆசிலேஷன் இல்லை இருக்குமா இல்லை அப்படின்லாம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். அதனால நீங்கள் இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? ஏதாவது உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி வீட்லேயா இருக்கட்டும், இல்லை ஏதோ பப்ளிக் பிளேஸில் ஸ்கூலில் உங்களுக்கு தவறு நடக்க போகுது, தப்பாக இருக்குது, இந்த கேட்டகரி கீழே வருது, அப்யூஸு கீழே வருது அப்படின்னு தெரிஞ்சாலே நீங்கள் யார்கிட்டையாவது ஓப்பன் அப் பண்ணிடணும். நீங்கள் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இது உங்களுக்கு நடந்தாலும் சரி, உங்களுக்கு கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு நடந்தாலும் சரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிடணும். என்ன ஒன்று, நம்ம இப்போ தமிழ்நாடு பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் ஹை இருக்கா? மேக்ஸிமம் நம்ம கேரளா மாதிரி 100% லிட்ரேச்சர் ரீச் பண்ணுறோம். நிறையா இப்போ நேபரிங் கண்ட்ரி ஸ்டேட்ஸும் அப்படி தான். கரெக்டாக? எல்லாருமே படிக்கிறாங்க, ஃபேமிலி எல்லாருமே எஜுகேட்டடாக இருக்காங்க. முன்னாடி ஜெனரேஷனோட இப்போ ஜெனரேஷன் எஜுகேட்டட் தான். அப்போது நீங்கள் என்ன ரீசன்னால் எஜுகேஷனும் ஹையாக இருக்குது,
குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக குற்றம், பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக குற்றம் அதுவும் ஹையாக இருக்குது. ஏன், எதனால் நினைக்கிறீங்க? எதனால்? எல்லாரும் படிக்கிறாங்க, முன்னாடி யாரும் படிக்கலை, அதனால தெரியல, அதனால இது மாதிரி குற்றம் இருக்குது. இப்போவும் ஏன் அதே மாதிரி குற்றம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எதனால்? சோஷியல் மீடியா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேற எல்லாருக்குமே எல்லா நாலேஜும் இருக்குது, எல்லாரும் படிச்சிருக்காங்க. அப்போ ஏன் குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டாக இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள்லாம் இன்க்ரீஸாக இருக்குது? பெண்களுக்கு அகெயின்ஸ்டாக வன்கொடுமையெல்லாம் ஏறிட்டே போகுது எல்லா ஸ்டேட்ஸ்லேயும். ஏன் அப்படி இருக்குது? ஏன்னா நான் ஆன்சர் பண்ணட்டா, எஜுகேஷன் கிடையாது. எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான். எஜுகேஷன் வந்து ஒரு பர்சனோட மைண்ட் செட்டை மாற்றாது, எப்பவுமே மாற்றாது. ஆனால் இது மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்து நம்ம கொடுக்க ஒரு ஒரு பர்சனோட மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டில் என்டர் ஆகி அது மைண்ட் செட்டே மாற்றிடும். ஸோ அதுதான் அந்த அவேர்னஸோட பவர். நம்ம இது மாதிரி அவேர்னஸ் கொடுக்க ஒரு பர்சனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் சொல்கிறாங்க. அதனால தான் இதை மாதிரி சார் இந்த மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதோட 200 எபிசோடு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மேம் சொன்னாங்க. அதுக்காக தான் இவ்வளோ அவங்க உழைக்கிறாங்க, குழந்தைங்களுக்காக உழைக்கிறாங்க. ஏன்னா எஜுகேஷன் மட்டும் பத்தாது ஒரு பர்சனை மாற்றுறதுக்கு. இது மாதிரி அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த சொசைட்டி ஆஸ் அ ஹோல், நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த ரீசன்னால தான். தேங்க்ஸ் ஸ்டெஃபினாங்கிறது திருப்பி நமக்கு அது ப்ரெஸ் பண்ணி சொல்கிறோம், நம்ம ஏன் அரம்சை பண்ணுறோம் அப்படின்னு. அதுதான் சொல்ல வந்தேன் நான் ஆக்சுவலாக இவங்களுக்கு. பிகாஸ் அவர் கொஸ்டின் வாஸ் ஆன் ப்ரிவென்ஷன். ஸோ மச் அ ஹெட் இல்லையா, பிஃபோர் இட் அக்கர்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ட்ராமா பேஸ்டுன்னு சொன்னாங்க. இதுதான் மெயின் ரீசன். நாங்கள் அரம்சை எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் குழந்தைங்களோட வளர்ப்பில் பேரண்ட்ஸுக்கும் சரி டீச்சர்ஸ்க்கும் சரி கைடன்ஸ் கொடுக்கணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் அரம்சைங்கிறது வி ஸ்டார்டட். அண்ட் 220 எபிசோட்ஸ் மேலேயே போயிருக்கு. அது ஒரே ஒரு காரணத்தினால தான். ஸோ ப்ரிவென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளேஸ். அண்ட் நீங்கள் இங்கே வரீங்க. நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஸ்ட்ரெஸ். பிரச்சனைன்னு சொல்றீங்க இல்லையா, அதுக்கு நம்ம அட்வர்ஸ் சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ்ன்னு சொல்வோம். அப்படின்னா யாராவது அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் குடிக்கிறாங்க, டெத் ஆயிட்டாங்க, யாராவது சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை செக்ஷுவல் அபியூஸ் எடுக்கிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாரோட லைஃப்ல ஃபேமிலியில கண்டிப்பா நாங்க பார்க்க தான் செய்யறோம். ஆஸ் ஷி செட், எஜுகேஷன் மட்டும் சஃபிஷியன்ட் இல்லை. ஆனா there is something called positive childhood experiences. அது யாரு கொடுக்கலாம்? அது பேரண்ட் கொடுக்கலாம், டீச்சர் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம், நான் பேரண்ட் சித்தி சித்தப்பா மாமா அத்தை யாருனாலும் கொடுக்கலாம். அது என்ன? ஒன்று, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் போய் அவங்க கிட்ட பேசுறேன், அவங்க காது கொடுத்து கேட்குறாங்க. 1. 2வது, எனக்கு கம்யூனிட்டி இருக்கு. இப்போ மேலே தாத்தா பாட்டி மேலே இருப்பாங்க, பெரியப்பா இந்த இருப்பாங்க, அங்கே போகாத இங்கே போகாத, அங்கே பேசாத இங்கே பேசாத, ஃபேமிலிக்குள்ளேயே பேச விட மாட்டாங்க. கம்யூனிட்டி ட்ரெடிஷன், எல்லாரோட பேசணும் பழகணும். அது 2வது. 3வது, ஃபீலிங் ஆஃப் பீயிங் இன் ஹைஸ்கூலில் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஃபீலிங் ஆஃப் பிலாங்கிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேரண்ட், ஒரு அத்தை மாமாவோ பெரியப்பா பெரியம்மாவோ யாராவது ஒருத்தருங்கிறது சப்போர்ட்டுக்கு இருக்கிறவங்க, எபிலிட்டி டு எக்ஸ்பிரஸ் தியர் ஃபீலிங்ஸ். இந்த 7ல் ஏதாவது 2 இருந்தா கூட நீ சொல்ற அந்த ப்ரிவென்ஷன்ங்கிறது நடக்கும். அதுக்கு யூ நீட் அவேர்னஸ். அதுக்கு பேரண்ட்ஸுங்கிறது கண்டிப்பா தே நீட் டு நோ அபவுட் குழந்தை வளர்ப்பு. அதுக்காக தான் அரம்சை. அன்பான நேயர்களே, வழக்கமாக பேசுகிற இடத்துல இருந்து இன்னைக்கு நானும் குழந்தைங்களோட சேர்ந்து ஒரு வளர்ந்த குழந்தையா இந்த இடத்துல இருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அதில் பார்த்தா தம்பி வந்து ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா, இன்னைக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான உரிமைகளும் சட்டங்களும். அந்த உரிமைகளில் பாருங்கள், எங்கேயுமே எந்த இடத்துலையுமே தனக்கான அந்த உரிமை, பேசுகிற உரிமை, கருத்தை தெரிவிக்கிற உரிமை வந்து தரப்படுது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். அந்த வகையில் நம்ம அரம்சையும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணி தம்பிக்கு அந்த உரிமையை கொடுத்து, அந்த தம்பி இப்போ எவ்வளோ நேரம் வந்து இந்த ஷோவை கொண்டு போகிறானோ அது வரைக்கும் யூ கேன் ஹேவ் இட். ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் அரம்சை செட்டில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒரு பங்கேற்பாளரே இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குறது நீ தான். இன்னைக்கு நீ என்ன சொல்றது, ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணியிருக்கிற நீ. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோடு நேயர்களே பாருங்க, அவ்வளோதான். இதுதான் அரம்சை, அனைவருக்குமான தளம் இது. ஐயா பேசுங்க ஐயா. சரி, இப்போ இங்கேருந்து நிறைய கேள்வி கேட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு டாபிக் வந்துச்சு. அதுக்கு யாராச்சும் இங்கே இருக்கவங்க யாராச்சும் பதில் சொன்னால் கொஞ்சம் இங்கே இருக்க மக்களுக்கு புரியும் அப்படின்றதுனால நான் சொல்ல வரேன். ஓகே, இது எப்படின்னா, இப்போ
ட்ரக்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மட்டும்தான் க்ரைமா, அது மட்டும் தான் நம்ம பனிஷ்மெண்ட்டா அப்படின்னா இல்லை. இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு நிறைய பேர் இருக்கீங்க, அதில் வந்து கொஞ்சம் நல்ல பேரும் இருக்காங்க, அது மாதிரி யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, யாரோ ஒருத்தவங்க உங்களோட பேக்கில் பக்கத்தில் ஹேண்ட் பேக்கில் ஏதோ ஒன்று பாக்கெட்டில் ஒரு பேக்கெட் கஞ்சா வச்சிடுறாங்க. சரியா? இப்போ வந்து அந்த இப்போ மாட்டிட்டீங்க, நீங்கள் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அப்போது என்ன நீங்கள் இந்த கேஸுக்குள்ளே வருவீங்களா? இல்லை சார், நான் எனக்கு இது என்னன்னே தெரியாது, என் பாக்கெட்டில் யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க, என் பேக்கில் வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்கள்ல, அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா போலீஸ்? அதே பனிஷ்மெண்ட், அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. ஏன்னா பொசஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் ஆல்சோ கன்சிடர்ட் அ க்ரைம். அதுவும் ஒரு பெரிய க்ரைம் தான். ஏன்னா நீங்கள் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் அது வந்து குற்றம், அது வந்து ஒரு கிரிமினல் ஒஃபென்ஸ் அப்படிலாம் இல்லை. உங்கள் பேக்கில் இருந்துச்சு, உங்களோட பொசஷனில் இருக்குது, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது, நீங்கள் ஸ்டே பண்ணுற ஹாஸ்டல் ரூமில் இருக்குது அப்படின்னாலே அது க்ரைம் தான். அதனால தான் நீங்கள் யார் கூட கனெக்ட் பண்ணுறீங்க, யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் க்ளீனாக இருப்பீங்க, ப்ராப்பராக இருப்பீங்க, பட் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க எப்படி இப்போ இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதை மாதிரி யாராவது பழகுறாங்க, அதை மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க இருக்காங்கன்னா நீங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட் பண்ணிடணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க கூட திரும்பி போய் இது அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து உங்கள் லைஃப்பையும் நீங்கள் ரூவன் பண்ணியிருக்கக்கூடாது. மேம் அழகாக சொன்னாங்க, இது வந்து உங்கள் லைஃப் லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணோது அப்படின்னு. என்னன்னா இதை மெயினாக இந்த ஈசி ஆக்ட் இது கீழே, நார்கோட்டிக்ஸ் ஆக்ட் கீழே, இந்த ட்ரக்ஸு கீழே ஏதாவது எஃப்ஐஆர் வந்துருச்சு அப்படின்னாலே இது வந்து உங்கள் லைஃப் லாங் வரைக்கும் ட்ராவல் ஆகும். எப்படின்னா உங்களால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியாது, அது வந்து இது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒர்க் பிளேஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும், சோஷியல் லைஃப்லேயும் இது வெளியே வரும், எல்லா விஷயத்துலையும் இது ஒரு தடங்களாக நிற்கும். உங்களோட லைஃபையே ஒரு டைம் ஒரு சின்ன இன்சிடென்ட் இதை மாதிரி நடந்துச்சுனாலே டோட்டல் லைஃப்லே ரூவன் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் அதுலேருந்து உங்களால் ரெக்கவர் பண்ணி வெளியே வரவே முடியாது. ஸோ அதனால அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். யார் கூட பழகுறீங்க, யார் கூட கனெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை ஃப்யூச்சரில் நீங்கள் 18 இயர்ஸ்க்கு அப்புறம் கொலீக்ஸாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையாக இருக்கட்டும், யார் கூட பழகுறீங்கன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வைஸ்லின்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்காக தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அன்பான நேயர்களே, அறம் செய் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கான சட்டங்களும் அவருடைய உரிமைகளும் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கிறோம். நிறைய கருத்துக்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. குழந்தைகளும் ஆர்வமாய் கவனிக்கிறாங்க, கேள்விகள் எழுப்புறாங்க. அதற்கு தகுந்த பதில்களை சரியான நேரத்தில், சரியான விதத்தில், புரிகிற விதத்தில் நம்ம வல்லுநர்களும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அதோடு நம்ம டாக்டரும் அவர்கள் சார்ந்து அந்த மனநலம் சார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதோட முடிய போகிறது கிடையாது. இன்னும் தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம், பேச போகிறோம். அதனால் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. ஒரு சின்ன வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை இந்த வாரத்தில் நான் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பற்றிய நிறைய செய்திகளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பகிர்ந்துக்குங்க. ஒருவேளை மாதா தொலைக்காட்சியில் அவங்க பார்க்கலனா கூட நம்ம ஜீவஜோதி கம்யூனிகேஷன் சென்டரினுடைய யூடியூப் சேனலில் இந்த நிகழ்ச்சிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நீங்கள் நிறைய தலைப்புகள் இருக்குது, அதில் எது வேணால் நீங்கள் நமக்கு தேவையானதை நீங்கள் அழகாக அதை பார்க்கலாம், நீங்கள் பகிர்ந்து கொடுக்கலாம். தொடர்ந்து நாம் நிறைய பேச போகிறோம் வரும் வாரங்களில். அதுவரை நீங்கள் காத்திருங்க. இது கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.